கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா, ஒரு இடி முழக்கம் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சேருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். மைக்கில் வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தெய்வத்துக்கு சோதரம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த பகல் காலத்துக்காய் சோதரம். தேவரே, இந்த வார்த்தையின் மர்மங்கள் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருவீராக. பேசுகிற அடியானை மறுத்து கர்த்தர் வெளிப்பாடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் அநேக வார்த்தைகளை கொண்டு சங்கீதத்தின் வழியாய் நம்மிடத்தில் பேசினார்கள். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னொரு செய்தி தேவைதானான்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். அழகா சொன்னாங்க, நான் ஒவ்வொருத்தரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஏன் வருகிறது? அல்லேலூயா. இதுல நம்ம பார்க்க முடியும். நீங்க வாசித்த வசனத்துல திரும்ப வாசிங்கம்மா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு போதும். பாவத்தை தள்ளிவிட்டு. இதுல ரெண்டு விதமான காரியங்களை நான் தியானிச்சிருக்கிறேன். ஒன்று பாவத்தை தள்ளிவிட்டு, இன்னொன்று விசுவாசத்தை துவக்குகிறவர். நான் முதலாவது அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும், அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் தியானித்து நாம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பாவத்தை தள்ளிவிட்டு. என்ன பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும்? பாவம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியாதே கிடையாது. அல்லேலூயா. இந்த வேதத்திலிருந்து அடிப்படையில் வசனத்தின்படி நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நீங்க என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கனுடைய புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி 20ஆம் அதிகாரத்தின் அது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு. அல்லேலூயா. போதும், நல்லா கவனிங்க. அப்போ உங்களில் அவனவன் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு. என்ன அருவருப்பு? இந்த பூமியில நாம் அநேக அருவருப்புகளை பார்க்க முடியும். விக்கிரகம் ஒரு அருவருப்பு. இப்போ அந்த ஏரியாக்குள்ள நான் வரல. அருவருப்புன்னு சொன்னா அநேக அருவருப்புகளை சொல்ல முடியும். இந்த பூமியில இந்த நாட்களில் நம்முடைய கண்களால் பார்க்க முடியுது, காதலால் கேட்க முடியும். அநேக அருவருப்புகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அநேகம் காணப்படுகிறது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கலாமே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷனை இச்சையோடு பார்க்கிறவன் அவனோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்று. இது ஒரு அருவருப்பு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு நியாமத்தின்படி பார்த்தால் ஒரு ஸ்திரீயோடு இல்லாது ஒரு புருஷனோடு, ஒரு ஆணோடு யாராயிலும் விபச்சாரம் செய்தால்தான் அது விபச்சாரம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று.
இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரத்துக்கு சமாதானம். அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழி புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? உன் கண்கள் நேரே நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவது. நீங்க அதை முதல்ல படிக்குமா? உன் கண்கள் நேராய் உன் கண்கள் நேரே நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவது, செவ்வையானதே பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன் கண்கள் நேரானவைகளை நோக்க வேண்டும், அது செம்மையானவைகளை நோக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கண்களுக்குள்ளதான் அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது. இந்த கண்களுக்குள்ள இருந்து தாங்க நம்முடைய ஆத்துமா சரீரம் முழுவதையும் சிந்தை முழுவதையும் கரைப்படுத்துகிறது என்று தெரியுமா? நம்முடைய கண்கள். அல்லேலூயா. இந்த கண்களால் வரக்கூடிய இச்சைகள் தான் நம்முடைய சரீரம் முழுவதையும் அது பாவ சரீரமாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. லேவியராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்காதபடிக்கு அவளை சேரலாகாது. அவளை சேராத, நிர்வாணப்படுத்தாத. உனக்கு தெரிந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ, உனக்கு அறிமுகமாக ஆனவர்களோ அறிமுகம் ஆகாதவர்களோ யாராய் இருந்தாலும் அவரை நிர்வாணமாக்காதபடிக்கு. அல்லேலூயா. பாத்தீங்கன்னாக்கி ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுகிறேன், உலக ரீதியான காரியங்களை சொல்றேன், ஜனங்களை குறித்து சொல்லுகிறேன். பாவம் எப்படினாலும் வந்து ஒரு மனிதனை அட்டாக் பண்ண முடியும், எப்படினாலும் நம்ம விழத்தட்ட முடியும். எங்க ஒரு செல்லுல விழுந்து போன ஜனங்கள் ஏராளம், ஒரு வார்த்தையினால விழுந்து போன ஜனங்கள் ஏராளம். பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. நம்மளோடு பழகிறவர்கள் எப்படி நம்மளோடு சம்பாஷணை வைக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கத்தை கெடுக்கும். உங்களோடு பழகிறவர்கள் எப்படி பழகிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜனங்களையும் பிசாசன் விட்டு வைக்கிறது இல்லை. பிசாசனுக்கு கிரச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜனங்களை அநேகரை வழிவிலக பண்ணுகிறான் விசுவாசத்தை விட்டு. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில அநேக பிரிவுகளை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஏங்க உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவிக்கு தெரியாம மற்றவரோட ஒரு ஐக்கியம் வைக்காதீர்கள். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அநேகரை அது விழத்தட்டுக்குது. தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில ஒரு பிளவை கொண்டு வந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ நம்ம கூட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு பழக்கம் போல வைப்பாங்க, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். அநேக காரியங்களை சொல்ல முடியும், அநேக காரியங்களை. இன்றைக்கு பெற்ற தகப்பனை கூட நம்ப முடியலங்க, அப்படிப்பட்ட காலம். பெற்ற தாயார நம்ப முடியல, சகோதரர் நம்ப முடியல, சகோதரர் நம்ப முடியல. ஏங்க ஒரு சின்ன பிள்ளைய ஒரு வயதான ஒரு தாத்தா கிட்ட கூட விட்டு நம்ப முடியலங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு நெருங்கின இனத்தாளாகிய அவளை நிர்வாணமாக்காதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எங்களிடத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். உலக மனிதர்கள்
ஒரு ஸ்திரீ இடத்துல நீ நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 அடி நகட்டு நிக்கணுமா? எத்தனை அடி? ஒரு மனுஷனோ ஒரு மனுஷன் நிற்கும் பொழுது எப்படி நிக்கணுமா? 3 அடி. அவளை கேப்பிரிக்கணுமா? ஒரு ஆணும் பெண்ணும் பேசுனா ஒரு 3 அடி கேப்பிரிக்க வேண்டுமாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. ஏங்க அதான் உண்மை. ஒரு திருமணம் ஆணா இருக்கலாம், ஒரு திருமணம் ஆன பெண்ணா இருக்கலாம். உன்னுடைய சரீரத்தை மற்றவன் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அது ஒரு நாளுமே அதை அனுமதிக்க கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது கஷ்டமா இருக்குதா? ஏங்க நீங்களே செய்ய மாட்டீங்க. செய்யக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் முன்னெச்சரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், உனக்கு அறிமுகமான ஒரு இனத்தாலேயோ ஒரு சகோதரியோ யாரா இருக்கட்டும், ஒரு சகோதரியா யாரா இருக்கட்டும், நிர்வாணமாக்காதே, சிந்தையில கூட கொண்டு வராதே. அல்லேலூயா. நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்படுகிறத வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம். மைக்கில் வாசிங்கம்மா, மைக்கில் வாசிங்க. 6:9 வாசிங்கம்மா. அநியாயக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், விபச்சாரக்காரன், சுயபுணர்ச்சிக்காரன், ஆண்புணர்ச்சிக்காரன், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. சுயபுணர்ச்சிக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மிகவும் எச்சரிக்கையா கவனத்தோடு நடக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. எங்க ரொம்பவும் கடைசி காலத்துல வந்து நிக்கிறோம். எப்படியாயிலும் தேவனை விட்டு நம்ம தூரப்படுத்தி ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போவதற்காக அவன் தீவிரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிள்ளைகளோ வாலிப பசங்களா இருக்கலாம், நீங்க வயதான ஒரு அம்மாவா இருக்கலாம், கவனமாய் பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளை வியப்பா இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற தெரியல எனக்கு. எங்க பெத்த தாய கூட சொல்ல விரும்பல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அருமையான ஒரு தேவனுடைய மனிதன், ஆந்திரா மாநிலத்தில் ஊழியம் செய்த ஏசனா எங்க தேவ மனிதன் யாருக்கெல்லாம் தெரியும்? ஏசனாங்கிற தேவ மனிதன் தெரியுமா? அல்லேலூயா. அந்த ஐயா ஒரு சாட்சி சொன்னாங்க. கர்த்தர்கள் மரிச்சிட்டாங்க. ஒரு 20 வயது வாலிபன், ஒரு 60 வயது அம்மா. அடிக்கடி அந்த தம்பி அங்க போயிட்டு வருவானா, அந்த சகோதரன். அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்து சொன்னாங்களா, உன்னைய குறித்து இப்படிலாம் அந்த அடிக்கடி போறீங்களே, இது தவறுன்னு சொல்லி சொல்றாங்களே சொல்லி ஏதோ அறிவுரை சொல்லிருக்கிறாங்க. இந்த அறிவுரை அந்த அறிவுரை நிறுத்த அவன் என்ன சொல்றான்னாக்கி, நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கி அதெல்லாம் அப்படி உண்மையா நடந்துரும் சொல்லிருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்ற மீனிங் புரியுதா உங்களுக்கு? அடுத்த நாள் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அடுத்த நாள் 60-20 காணலையாம். இது அங்க உலகம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்திரீயை நீ என்ன செய்யாத, நீ அவளை நிர்வாணப்படுத்தாத. யோபின் புஸ்தகம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாமா? 1வது வசனத்தை வாசிங்கம்மா. 31:1. யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அப்பொழுது போதுமா? என் கண்களோடு நான் ஒப்பந்தம் பண்ணிட்டேன், என் தேவனோடு என்னுடைய உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட நான், இந்த கண்ணினால என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட நான் எப்படி ஒரு கண்ணி நினைவா என்னால் இருக்க முடியும்? அல்லேலூயா. யோபுங்கிற பக்தன் சொல்றாருங்க, கண்களால உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் யோபு குறித்து அழகான சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து பூமியில் அவனை போல
ஒருவனுமே இல்லை. இதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. நான் ஒரு நபரை காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம். உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் எப்படி இருப்பான் என்பதற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 7வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 7ல இருந்து வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன்னுடைய எஜமானின் மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாவற்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றை அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. வாய்ப்பு வசதியெல்லாம் யோசேப்பை தேடி வருதுங்க. வாய்ப்பு வசதியெல்லாம் யோசேப்பை தேடி வருது. அண்டை நாட்டில் இருக்கிறான், அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறான். எல்லா வாய்ப்பு வசதி வருது, இன்பம் அவனை தேடி வருது. அதை அவாய்ட் பண்றான். அல்லேலூயா. என் தேவனுக்கு விரோதமாக நான் இப்படிப்பட்ட பொல்லாங்க செய்வது எப்படி? அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய என்று சொல்லுகிறவன், ஆவிக்குரிய என்று சொல்லுகிறவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா வாய்ப்பு கிடைச்சா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாட்டில் யாருக்குமே தெரியாது யோசேப்பை குறித்து. என்ன சொல்லுவேன், அவர் கிழவி, ரொம்ப அழகு ரூபமுள்ளவன். அப்படிப்பட்ட ட்ரை பண்றா. எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது. நான் சில காரியங்களை முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன். சவுதி அரேபியாவில் போய் அப்படியெல்லாம் இன்பத்தை அனுபவித்து பணங்களை சம்பாதித்து வந்த ஜனங்கள் உண்டு. யோசேப்பு வித்தியாசமானவன். நீங்களும் நானும் யோசேப்பினுடைய குணாதிசயங்கள் உள்ளவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நான் உடன்படிக்கை பண்றீங்க கர்த்தரோடு. என்ன உடன்படிக்கை தேவனோடு இருக்கிறது. என் கண்களினால தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். என் கைகளினால தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். என் இதயத்தோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். என் கால்களோடு என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி? அல்லேலூயா. எல்லாம் அனுபவிக்க, அதான் சொல்றாரு, எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்கம்மா. அவள் நித்தம் யோசேப்போடு, அவள் ஒரு நாள் இல்லங்க, அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டே இருப்பாள். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவருமே இல்ல. வாய்ப்பெல்லாம் வந்துட்டுங்க, வாய்ப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஆளுமே இல்ல. இப்போ கூட செய்யலாம், இப்போ கூட பாவம் செய்யலாம். ஆனா யோசேப்பு நன்கு அறிந்திருந்தான், பாவம் செய்யற ஆத்மா சாகும். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி? அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது அப்படிங்கம்மா. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அல்லேலூயா. கையை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாரமான பாவத்தை அவன் தள்ளிவிட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. எங்க பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுறதுக்கு நீ பழகிக்கொள்.
அல்லேலூயா. உன்னோட பழக்க வழக்கம் யாரோட இருக்குது நல்லா நினைச்சுக்கோ. வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, தாயே, தகப்பனாரே, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னோட பழகிறவர்கள் உன்னோட எப்படி ஐக்கிய வைக்கிறார் முதலாவது நினைச்சுக்கொள். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள் வருகிறாரா, எங்க செல்போன் வந்த புருஷன் இருக்கும் போது பக்கத்துல இருந்து பேசு. ஒரு போன் வருதுனாகி உன் மனைவி இருக்கும் போது பேசையா. ஒரு போன் வந்து உன் பெற்றவர் இருக்கும் பொழுது பேசு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர் அழகா சொன்னாருங்க, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என்னங்க உபத்திரம் வந்துச்சு? உபத்திரம் சும்மா வந்துச்சா? தாவீதையாவுக்கு சும்மா வந்துச்சா உபத்திரவோ? சங்கீத புஸ்தகத்தில் 51ஆம் சங்கீதத்தை நீ வாசித்து பார்க்க தெரியும். வாசிங்க பாபு. 51ஆம் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அது தலைப்பு வாசிங்கம்மா, தலைப்பு வாசிங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தி சுட்டி காட்டின பொழுது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்பிவிட்டப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது நினைச்சா தாவீது 4 சுவருக்குள்ள தான் செய்தாரு. ஆனா கர்த்தர் வெளியே இறங்கி வைக்க கொண்டார். ஏங்க பாவம் செய்தா அவனால் சமாதானம் இருக்க முடியாது. நீங்க வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். படிங்கம்மா. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமென். நீங்க 9வது வசனம் வாசிங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். அல்லேலூயா. என்ன பாவங்க? அடுத்தவனுடைய இன்பத்தை, அடுத்தவனுடைய சந்தோஷத்தை அவன் பறித்து கொண்டதுனால தாவீது கூட சந்தோஷம் போயிட்டு, அடுத்தவனுடைய நன்மையில கை வைத்ததுனால தாவீதுக்குள்ள நன்மை போயிட்டு சந்தோஷம் போயிட்டுங்க. பாவம் செய்தா சந்தோஷம் போயிரும். நீங்க 12வது வசனத்தை வாசிங்க. உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை சொல்றார், உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. காரணம் சந்தோஷம் போயிட்டுங்க, சமாதானம் போயிட்டு. அதான் சொல்றாரு, உம்முடைய இரட்சணின் சந்தோஷத்தை திரும்ப எனக்குள் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 13வது வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கையை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்பொழுது நான் பாவிகளுக்கு என்ன செய்வையா, உங்க அன்பை குறித்து சொல்லுவேன். சந்தோஷம் போயிட்டு திரும்ப சந்தோஷம் என் மேல இங்க வைங்கய்யா. தேவனுடைய பிள்ளையே கவனம். நீ காலேஜுக்கு போகலாம் தம்பி, காலேஜுக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், நீ போகிற இடத்துல கவனம். அல்லேலூயா. யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்கம்மா. வேகமா வாசிங்க. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஏங்க ஆண்டவருக்கு பயப்படுறதாங்க ஞானம், நீ பொல்லாப்பட்டு விலகுறதா உடைய புத்தி. யோசேப்பு தன்னுடைய பாவத்தை விட்டு விலகி ஓடினான், அதை தள்ளி விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் விபச்சார மயக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அது வாசிங்க ஒரு வசனத்தை. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்கம்மா. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை. சரி 14வது வசனம் வாசி சிஸ்டர். அவர்கள் தண்ணீர் இல்லாத. 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவருமாய் இருக்கிற கண்கள் உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து போதும். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. அல்லேலூயா. அதனாலதான்
உங்க ஊழியக்காரங்க தெரியாம ஒரு மாறிப்பட்ட ஆட்கள் உள்ள ஏத்தாதீங்க. நான் சொல்றது விசனமா இருக்கும். இந்த கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? புதுசா ஒரு நபர் ஒரு ஊழியக்காரன் உள்ள வாராம்னா தெரியாம உள்ள ஏத்தாதீங்க. அல்லேலூயா. ஏங்க ஊழியக்காரன் போர்வையில உள்ள வருவான், கவனமா இருக்கணும். அல்லேலூயா. பிசாசானவன் என்ன செய்றான்? ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறது போல அநேக ஓநாய்கள் கூட்டங்கள் பரவி திரிகிறது. உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக தன்னுடைய வசத்தை இழுத்துக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. விபச்சார மயக்கத்துடைய கண்களுடையவர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5:18 வாசிக்கலாம். பாவத்தை எப்படி இழுக்கிறான் தெரியுமா? வாசிங்கம்மா. மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து எங்க வண்டியின் வடங்களால், வடம்னா தெரியுமா உங்களுக்கு? வடம் தெரிஞ்ச வடம் தெரியுமாயா உங்களுக்கு? வடம், இந்த தேரில் பார்க்குவதில்ல வடம், பெரிய வடம். இதே போல பாவத்தை வடத்தினால இழுக்கிறானாம். அப்படிப்பட்ட குள்ள நெறிகளுக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. பாவத்தை விட்டு, ஆமா, விபச்சாரத்தை விட்டு ஓயாத அகிச்சையின் கண்களுடையவர்கள், அந்த கூட்டத்தார்கள் அநேகர் பரவியிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே நீ ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிங்க வேகமாட்டு. 7ஆம் அதிகாரம். பாவம் எப்படி ஒரு மனிதனை ஆட்கொள்ள வருகிறதுன்னு பார்க்கலாம். வாசிங்க 11 வாசிங்கம்மா. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. பாருங்க, நல்ல கவனிக்கமா. பாவமானது சமயம் பார்த்து வரும். பாவம் எப்படி வரும்? சமயம் பார்க்கும். ஒருவேளை நினைக்கலாம், எங்கிட்ட அப்படிப்பட்ட இது இல்லைங்க, எங்களை யாரும் அப்படி ஏமாத்த முடியாது, நாங்கள சூப்பரா ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், நாங்க அந்நிய பாஷை பேசுறோம், பிசாசானவன் எங்களை வஞ்சிக்க முடியாது நினைக்கிறீங்களா? எங்க முதல் மனுஷியா இருந்த ஆதாமியாவளை பிசாசு வஞ்சித்துட்டு போயிட்டான். நசரை விரதம் பெற்ற அவன் சிம்சோனே கர்த்த பிசாசு வஞ்சிட்டு போயிட்டான். இயேசு கிறிஸ்துவோட கூட அப்பம் புசித்தவன் யூதாஸ் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். அல்லேலூயா. அவன் சமயம் பார்த்து வருவான். வாசிங்கம்மா அடுத்த வசனம். 13வது வசனம் வாசிங்கம்மா. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். அது நன்மையானதே கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும். பாவமாக விளங்கும்படி அப்படி ஆயிற்று. பாவம் நன்மையாவே காட்டும். ஒண்ணுமே இல்ல பிரதர், இது ஒண்ணு இல்ல பிரதர், இதெல்லாம் பெரிய பாவமே கிடையாது. டைம் இல்லாதனால ஒரு காரியம் சொல்ல முடியல. எனக்கெல்லாம் முன்னாடி நான் குடிக்கிற பழக்கம் உண்டு. முன்னாடி நான் பக்கா குடிக்காரன், கையில் எடுக்காத குடிக்காரன். அதான் ஆரம்பத்தில் முதல் முறை வரும்போது கேட்டேன், யாராவது குடிக்கிறாள் இருக்கீங்களா கேட்டேன். பக்கா குடிக்காரன். நான் குடி பழக்கத்துக்கு முன்பதாக நான் குடிக்கவே கூடாதுன்னு தீர்மானத்தில் வாழ்ந்தேன். என்னோடு கூட பழகின நண்பர்கள் அதான் சொன்னேன், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். என்னுடைய பழகினவர்களா முதலாவது இதை குடிச்சா ஒண்ணுமே இல்லை, பலன் வரும். நான் அந்த வெயிட் எல்லாம் அடிக்க போவேன், தண்டெல்லாம் போடுவேன். அப்ப இதை குடிச்சாச்சுனாக்கி இன்னும் பலம் நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதை குடிச்சு என் வாழ்க்கையே குட்டி செவரா போச்சு. அல்லேலூயா. பாவம் இப்படிதான் வரும், நன்மையை போல கொண்டு வருவோம். நம்பாத, உன் பெற்றோருக்கு தெரியாம எங்கே போவாத.
அல்லேலூயா. பெற்றோர் ஒரு கவனம் இருக்கணும். உங்க பிள்ளை உங்க கண் முன்னாலே நிக்கணும். காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அது வேற, தெரியாது, தேவன் பாதுகாப்பார். ஆனா உங்களுக்கு தெரியாம ஒருவர் கூட அனுப்பாதீங்க. யாரை நம்பி தனியா உங்க பிள்ளை விட்டுட்டு போகாதீங்க. அல்லேலூயா. அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். அல்லேலூயா. அது நன்மையை போல கொண்டு வருவான். வாசிங்க ரோமர் 7:15-16 பாருங்க. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. போதும். யாரமா சொல்றா? இது பெரிய பாஸ்டர் சொல்றார். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்கிறது. அப்படியானால் அது நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஹல்லேலூயா. மோசே பிரமாணத்தின்படி ஒருவன் விபச்சாரத்தோடு கையை களவா பிடிக்கப்பட்டால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆமெனா? ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து பிரமாணத்தின்படி கண்களால இச்சையோடு பார்த்தாலே இதயத்தில் அவனுடைய விபச்சாரம் செய்தாயிட்டு சொல்கிறார். அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை கல் குவியல் நம்முடைய தேசத்தில் குவிஞ்சிருக்கும். அல்லேலூயா. கிருபை, தப்பிச்சு போயிட்டே இருக்கிறோம். வாசிக்க விளக்க நேரம் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு சொல்கிறார். 1 யோவான் 3:4 சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே அது பாவம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:12-13 வாசிக்கலாமே. சாரி, 6:12 வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீர பாவ ஆளாதிருப்பதாக 13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சார் போதும். 1 கொரிந்தியர் 6:18 முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கமா. 2 தீமோத்தேயு 2:22 ஆண்டியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. போதுமா? பாவத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. ஹல்லேலூயா. இப்போ அந்த எபிரேயர் நிருபத்துக்கு வந்திருக்க 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடவும். அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். அல்லேலூயா.